ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் கலந்த மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயம், 5 தக்காளி மீடியம் சைஸாக நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நான் இப்போ வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வெறும் தேங்காவை கூட ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணலாம். ஆனால் தேங்காவை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணும்போது நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும். நான் வந்து தேங்காய் பால் ஊற்றுறதுனால நான் தண்ணியை ஆட் பண்ண மாட்டேன். தேங்காய் பாலையும் நான் ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுருவேன். உருளைக்கிழங்கு வேகுற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த இந்த கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஊற வச்சுருக்க இந்த புளியை நல்லா கரைச்சி நம்ம அந்த உருளைக்கிழங்கு இது கிரேவியோட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நாங்கள் இதில் வந்து உருளைக்கிழங்கு கட்டாசால்லாம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து புளிக்குழம்பு சொல்லுவோம். இதை நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நல்லா புளியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதித்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் நீங்கள் அதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, கோதுமை தோசைக்கு எல்லாருக்குமே சூட் ஆகும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வீடியோவை பாதியிலேயே பார்த்துட்டு போயிடுங்க. வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.